Hello everyone, welcome back to Critics Moon. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆத்தூர் கிட்ட முத்தல் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு தான் வந்தோம். அங்க வந்து இன்னைக்கு ஹெவி ரெயின், ஸோ அதனால தண்ணி அதிகமா வருது. அதனால எல்லாரும் நாட் அலோடு அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க அந்த ஃபால்ஸை. அதுக்கு பக்கத்துலேயே முத்தல் ஃபால்ஸ்ல இருந்து வர தண்ணி எல்லாம் எக்ஸ்ட்ரா வரும்போது ஒரு ஏரிக்கு திருப்பி விடுவாங்க. அந்த ஏரிக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இங்க வந்து குளிச்சு வீடியோ எடுக்க போறோம். இந்த விளாக் வந்து செம்ம சொதப்பலான விளாக். ஆனா இந்த விளாக் ஸ்பெஷலா இருக்கும்னு தான் நினைச்சு நான் ஆசைப்பட்டு வந்தேன். ஏன்னா 2020ல டிசம்பர் 31 அன்னைக்கு எடுக்கிற ஒரு விளாக Jan 1 or 2 வந்து போஸ்ட் பண்ணலாம், சூப்பரா இருக்கும். இயர் ஆஃப் எண்ட்ல ஒரு வீடியோ எடுத்து அதை இயர் ஸ்டார்டிங்ல பிளே பண்றவங்க போது வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும் இருக்கும். அந்த மாதிரி தான் ஃபால்ஸ் க்ளோஸுங்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு, சரி ஓகே ஃபர்ஸ்ட் சொதப்பல். ரெண்டாவது சொதப்பல், இந்த டேக் எடுக்க ஒரு ஃப்ரேம் செட் பண்ணி இந்த ரிவரையும் காமிச்சு குளிக்கிற இடத்துல இருந்து வர சவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே கேட்கும். திரும்ப அங்க போய் வீடியோ எடுக்கலாம், அங்க ஃப்ரேம் செட் பண்ணா அதுவும் ஒழுங்கா வரல. இதுக்கு ஒரு ½ hour ஆயிடுச்சு. திரும்ப பாதி பேர் ஃபால்ஸ்ல தான் குளிப்போம், ஏரியில குளிக்க மாட்டோம்னு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். திரும்ப இந்த ஏரியில போய் குளிக்கலாமா நம்ம டிசைட் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு குளிக்கிற மாதிரி இருந்தா குளிச்சுட்டு போட்டோஸ் எடுக்கிறது தான் இந்த விளாகா இருக்கும். ஸோ இந்த விளாக் இன்னைக்கு ஈவினிங்கே வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல, ஏன்னா அவ்வளவு சிம்பிளா மொக்கையான விளாகா இருக்க போதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா பாருங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த விளாக் நல்லபடியா வரும் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க போலாம். வந்தாச்சு. இப்ப என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனா செம்ம மூடுல தான் எல்லாருமே ஆயிட்டாங்க, அப்செட் ஆயிட்டாங்க அந்த ஃபால்ஸ்குள்ள வில்லனதும். பட் வந்ததுக்கு ஃபுல்லாவே என்டர்டைன்மெண்டாவும் என்ஜாய்மெண்டாவும் இருந்துச்சு. அந்த ஏரியில எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு சூப்பரா என்ஜாய் பண்ணிருந்தோம். திரும்பவும் சாப்பிட தான் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட. இந்த இயர் எண்ட்ல இந்த லாஸ்ட் டே ரொம்ப நாங்க நல்லாவே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். நீங்க நினைக்கலாம் எதுக்குதான் இந்த குடையை வச்சுட்டு போயிட்டா, நீங்க தூரல் போடுது இந்த கேமரால வந்து அது உங்களுக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். சோ நீங்க நினைக்கலாம் அர்த்தனுக்கு வாழ் வந்து அர்த்தராத்திரியும் கொடை பிடிப்பான் அப்படிங்கிற பழமொழி கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோக்கு அது செட் ஆகலன்னு தெரியுது. கண்டென்ட்டே எல்லாமே இப்படி வளரிட்டு தான் இருப்பேன். அதனாலேயே நிறைய இடத்துல எதுவுமே பேசாம வெறும் பாட்டு போட்டு அப்படியே வீடியோஸ் ஓட விட்டுருப்பேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்பரே. இப்ப சாப்பிட்டு பேலன்ஸ் என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கே தெரியல. கேக் கட்டிங்லாம் இருக்கா மச்சி? இருக்கு. சரி, கேக் கட்டிங்லாம் இருக்கா? சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் கட்டி நியூ இயர் இப்பயே செலிப்ரேட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு உடனே இப்ப லைவ் போடுற வேலையும் இருக்கு. நைட்டு ஒரு 7 மணி இல்ல ஒரு 8 மணிக்கு கரெக்டா லைவ் போடலான்னு இருக்கேன். மறக்காம வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க சாப்பிட போலாம்.